ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். உடனே வந்து என் ஃப்ரெண்டு வந்து வா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா. நான் சொன்னேன், அதெல்லாம் நான் வரல, நாளை பின்ன தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னோன்னே, இல்லை இல்லை இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் சும்மா வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேன். ஏதோ ஒரு ஆர்வத்தில் கிளம்பிட்டேன். அவர் இப்போ இருப்பார், ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். அவர்லாம் வந்து காலையில் 9 மணிக்கே போயிடுவார் ஆஃபீஸ்க்கு, நான் பார்த்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் சிலப்போ சீக்கிரம் போகிறப்ப அவருமே வந்து 2 பேரும் ஒரே வண்டியில் கூட போயிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போனான். அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வந்திருந்தாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து பார்க்கணுன்னு தாம்மா நினச்சிட்டு இருக்குது. எங்கே எனக்கு தான் ஹாஸ்பிட்டலோ அது இதுமாவே போயிட்டுருக்கமே, எங்கே நம்ம இது பண்ண முடியுது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதாம்மா, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் உண்மைதான். நீங்களே முடியாமல் இருக்கப்ப நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னோடனே, என்னம்மா சும்மா தானே அப்படின்னோடனே, இல்லைம்மா உங்கள் வீட்டில் எலுமிச்சங்காய் இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, பின்னாடி மரத்தில் இருக்குமா, எவ்வளோ வேணாலும் நீ போய் பறிச்சுக்கோ, நிறையா வந்து காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க, வேலைக்கு வரவங்க சொன்னாங்க. நான் போய் என்னால் கொஞ்சம் நடக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால தான் கால் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னோடனே, நீ எவ்வளோ வேணாலும் போய் பறிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கூடை மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளோ வேணாலும் நீ பறிச்சுக்கோ, வேணுங்கிறது நீ பறிச்சுக்கோமா அப்படின்ட்டு சொன்னாங்க. பக்கத்தில் வந்து மிளகாய் இதெல்லாம் இருக்குது. அவனுக்கு வந்து இந்த மாதிரி மிளகாய் செடி, தக்காளி இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு தெரியும்ல ராஜேஷ்க்கு. அதனால அவன் நிறைய பேர்கிட்ட செடி வச்சுருக்கான், போய் பார்த்துட்டு நீங்கள் பறிச்சுக்கங்க அப்படின்னோன்னே, இது யாரும்மா அப்படின்னோன்னே, என் ஃப்ரெண்டு என்னை பார்க்குறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிம்மா சரிம்மா போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் யாரோ ஃபோன் பேசுகிறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கு அப்படியே போனோம். பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியுமே வீட்டில் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற காய்கறி எல்லாமே வந்து அவ்வளோ இது அவங்க வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இருக்கிற டைமிங்கில் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு அதுக்கு தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து அவங்க பண்ணுவாங்க போல இருக்குது. அப்போ தான் பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து ராஜேஷ் வந்து ரொம்ப இதுமா எங்கள் வீட்லேயும் தான் 2 பசங்க இருக்கானுங்க, ஏதாச்சும் இதை எடுத்து அதில் போடணும். அவன் காலையில் அவங்க அம்மாவுக்கு முடியாததுனால எல்லா வேலையும் பார்க்குறான். அந்த வேலைக்கு வரவங்க லேட்டாக தான் வருவாங்க. அதுக்குள்ளேயே காலையில் சாப்பாடு செஞ்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டு, இதுவும் இவ்வளோ எவ்வளோ கவனிச்சுக்கிறான் பாருமா, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, அவங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம்லாம் பறித்து கொடுத்தாங்க, மாடி மேலே போகிறதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம இது மாதிரி அண்ணன் இது மாதிரி கேட்டிருக்கப்போ நம்ம தெரியாமல் வந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு, நான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்படியே நின்றுட்டுறேன். உடனே வந்து சந்தியா சொன்னா, ஏன் இதெல்லாம் என்ன வர்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் சந்தியா வந்து உண்மையை சொல்லிட்டா. இவ யாருன்னு தெரியுதாம்மா அப்படின்னோடனே, தெரியலையேம்மா எனக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அருண் இருக்கார்ல, ராஜேஷோட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. அருண் அவரோட தங்கச்சி தான் அவ அப்படின்னோடனே, ஓ திவ்யான்னு சொல்லுவாங்களே அது நீ தானாம்மா, வா வா உள்ளார வா உள்ளார வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் உள்ளார அழைச்சிட்டு போயிட்டு, அப்புறம் காஃபி அவங்க வேலைக்கு வந்துருந்தாங்க அப்போ தான். காஃபி போட்டு கொடுங்க அந்த பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வீடெல்லாம் வந்து அவங்கள சுற்றி காமிக்க சொன்னாங்க. வேலையில் இருக்கவங்கள வந்து காஃபி போட்டு குடிச்சு முடிச்சோடனே வீடெல்லாம் சுற்றி காமிக்க சொன்னாங்க. நல்லா ஓரளவு பெரிய வீடாக இருந்துச்சு, மாடியிலையும் வீடு இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவில் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் அண்ணன் கூட சொன்னாங்களாமே உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்னோன்னே, நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னா, இல்லை இவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தோன்னே நடந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொன்னோன்னே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இப்போ நேரில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னோன்னே, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கம்மா, கண்டிப்பாக வந்து அவன் நல்லா பார்த்துக்குவான். எனக்கு இதுங்கிறதுனால நீ யோசிக்காத, உனக்கு எது மனசுக்கு படுதோ அதை செய். ஏன்னா இப்போ உள்ளவங்களாம் அவங்களோட விருப்பங்கிறது முக்கியம், வாழ்கிறதுங்கிறது அடுத்த ஒரு இது தான். ஆனால் வந்து நம்ம வாழணுன்னா எதுக்காக வாழணும் அப்படிங்கிறதையே நம்ம வந்து இது பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயம். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 தடவை வந்து அவங்க அதையே தான் சொன்னாங்க. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் கிளம்பி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் சந்தியா வீட்டில் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருந்ததுக்கப்புறம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அன்றைக்கி அவளை பார்த்தது, இன்னொரு விஷயம் வந்து இவங்க வீட்டுக்கும் போனது, ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயத்த பற்றி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு.